Praise the Lord! Welcome to the Tiny Shine Drops Tamil Bible Quiz. Together, let's dive into God's Word and walk in His radiant light. Are you ready to grow in grace and knowledge? Let's begin. Praise வேதாகம கேள்வி மற்றும் பதில். தானியேல் அதிகாரம் 5. கேள்வி 21. யார் விருந்து சாலைக்குள் பிரவேசித்தது? பதில் ராஜாத்தி. கேள்வி 22. யார் சொன்னவைகளை கேட்டு ராஜாத்தி விருந்து சாலைக்குள் பிரவேசித்தாள்? பதில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும். கேள்வி 23. ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, உமது நினைவுகள் உம்மை கலங்க பண்ணவும் உமது முகம் வேறுபடவும் வேண்டியதில்லை என்று யார் யாரிடம் கூறியது? பதில் ராஜாத்தி பெல்சாத்சாரிடம். கேள்வி 24. யாருடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான் என்று ராஜாத்தி கூறினார்? பதில் பெல்ஷாத்சார். கேள்வி 25. புருஷனுக்குள் என்ன இருக்கிறது என்று ராஜாத்தி கூறினார்? பதில் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி. கேள்வி 26. யாருடைய நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது? பதில் பெல்சாத்சாரின் பிதாவின் நாட்களில். கேள்வி 27. நேபுகாத்நேச்சார் யாருக்கு அதிபதியாக தானியேலை வைத்தான்? பதில் சாஸ்திரிகள், ஜோசியர், கல்தேயர், குறி சொல்லுகிறவர்கள். கேள்வி 28. தானியேலுக்குள் என்ன இருந்ததாக ராஜாத்தி கூறினாள்? பதில் சொப்பனங்களை வியார்த்தி பண்ணுவது, புதை பொருள்களை வெளிப்படுத்துகிறது, கருகலானவைகளை தெளிவிக்கிறதுமான அறிவு, புத்தி, விசேஷித்த ஆவி உண்டு. கேள்வி 29. யார் அழைக்கப்பட்டும் என்று ராஜாத்தி கூறினார்? பதில் தானியேல். கேள்வி 30. எதை வெளிப்படுத்துவான் என்று ராஜாத்தி கூறினார்? பதில் அர்த்தத்தை. கேள்வி 31. புதைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவன் யார்? பதில் தானியேல். கேள்வி 32. தானியேலுக்குள் கருகலானவைகளை தெளிவிக்கிற எது உண்டென்று காணப்பட்டது? பதில் அறிவு, புத்தி, விசேஷித்த ஆவி. கேள்வி 33. எங்கிருந்து சிறைப்பிடித்து வந்த ஒருவனாகிய தானியேல் என்று பெல்சாத்சார் கூறினான்? பதில் யூதா. கேள்வி 34. யூதரில் ஒருவன் யார்? பதில் தானியேல். கேள்வி 35. தானியேலுக்குள் என்ன காணப்பட்டது என்று கேள்விப்பட்டதாக ராஜா கூறினார்? பதில் தேவர்களின் ஆவி, வெளிச்சம், புத்தி, விசேஷித்த ஞானம். கேள்வி 36. இந்த வசனத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்த யாரால் கூடாமற் போயிற்று என்று பெல்சாத்சார் கூறினார்? பதில் சாஸ்திரிகள், ஜோசியர். கேள்வி 37. உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும், உன்னுடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும் என்று கூறியது யார்?
பதில் தானியேல் பெல்சாத்சாரிடம். கேள்வி 38. எதை வாசித்து அர்த்தத்தை தெரிவிப்பேன் என்று தானியேல் கூறினார்? பதில் எழுத்தை. கேள்வி 39. எழுத்தை வாசித்து அர்த்தத்தை தெரிவித்தால் எதை தருவதாக பெல்சாத்சார் கூறினான்? பதில் இரத்தாம்பரமும் கழுத்திலே பொச்சரப்பணியும் தரிக்கப்படும். ராஜ்யத்தில் 3ஆம் அதிபதியாயிருப்பாய். கேள்வி 40. யார் நேபுகாத்நேச்சாருக்கு ராஜ்யம், மகத்துவம், தனம், மகிமை கொடுத்தார்? உன்னதமான தேவன். கேள்வி 41. உன்னதமான தேவன் நேபுகாத்நேச்சாருக்கு எதை கொடுத்தார்? பதில் ராஜ்யம், மகத்துவம், தனம், மகிமை. கேள்வி 42. நேபுகாத்நேச்சாருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினால் யார் நடுங்கி பயந்து இருந்தார்கள்? பதில் சகல ஜனங்கள், ஜாதியார், பாஷைக்காரர். நன்றி நண்பர்களே. இன்னும் நிறைய வேத வினாக்கள் வருது. So, stay tuned and keep shining with Tiny Shine Drops. Please like, subscribe and share God's word.